என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 to 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 months. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும். ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOO எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOO எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 months இல்லை நான் 1 year ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600 அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 month பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாபிக் ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வர கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 17, டே 16 வரை வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு டே 17 கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இனிஷியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இனிஷியல் லெவல்ல இருந்து வந்தா நம்ம படிக்கிறது பேசிக்ல இருந்து நல்லா இருக்கும் ஒரு பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்க 17வது வீடியோ 1ல இருந்து நான் பாக்குறதுக்குள்ள 30,000 அந்த ஃபீல் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம LCMHF டாபிக்ல இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பேசிக்ல இருந்து ஆரம்பிங்க. எப்பயுமே பாதியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு டாபிக் மேல இருக்க ஈடுபாடு போயிடும். சரிங்களா? அதை முதல்ல ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம டாபிக் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம், டே 17. அதுக்கு முன்னாடி சின்ன மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என நினைத்தால் மட்டும் போதாது, அதற்காக உழைத்தால் மட்டுமே மாற்றத்தை நீ காண முடியும். அதான் இன்னைக்கான மோட்டிவேஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது கோல் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு கோல் அப்படிங்கிறது 2 நாள் தான் இருக்கும், 3 நாள் மைண்ட்ல இருக்காது. சரிங்களா? சோ அதை நினைச்சா மட்டும் போதாது, அதுக்காக உழைக்கணும்ன்றதா இன்னைக்கான மோட்டிவேஷன் கோட். அதாவது இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா VO ஆக போறோம். இன்னைக்கு காலையில இப்ப உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு சில பேர் VO ஆகணும்னு நினைச்சு உட்காந்துருப்பீங்க. சில பேர் நான் கலெக்டர் ஆகணும், சில பேர் நான் DSP ஆகணும், சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் UPSC எழுதி IPS ஆகணும். இந்த மாதிரி நிறைய மைண்ட்ல நினைப்புகள் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த நினைப்புகள் எப்ப வந்து நமக்கு செயலா மாறும் அப்படின்னா அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு உழைச்சீங்க அதுதான் முக்கியம். சரிங்களா? நினைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். சரிங்களா? ஆனா அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் இருக்கும். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக உழைச்சுதான் ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்ப உழைக்கணும் அப்படின்னா எப்படி உழைக்கலாம் அதை தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இது நார்மலான ஒரு கண்டிஷன், ஒரு நார்மல் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு கோட். சோ இதை நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உழைக்கணும். உழைக்கிற டைம் அப்படிங்கிறது ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். எப்பயுமே நான் சொல்ற விஷயம் அதுதான். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முயற்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கலாம், இல்ல மிடில் லெவல்ல இருக்கலாம், இல்ல ஹை லெவல்ல இருக்கலாம். நான் சொல்றது உங்க லெவலை பார்க்க வேணாம், கண்டினியூட்டி இருக்கா அவ்வளவுதான். கண்டினியூஸா முயற்சி பண்றீங்களா? ஒரு நாள் காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்கல, 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா அது வேஸ்ட். இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், நாளைக்கும் 4 மணி. இந்த கண்டினியூட்டி எப்படி இருக்கோ, உங்க உழைப்பு எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா கன்சிஸ்டன்டா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய வெற்றி தேடி வரும். அப்படிங்கிறதா இயற்கையின் நியதி. நான் சொல்லல, இது இயற்கை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதிச்சவங்களோட கூற்று இது. சோ அதனால எப்பயுமே மோட்டிவேஷனா இருங்க. உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவ் வைப்ஸை அவாய்ட் பண்ணுங்க. படிக்கும் போது வெறும் புக்கிஷா மட்டும் இருக்காம புக்கை தாண்டி ஒரு சில பாசிட்டிவ் வைபை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யார்ட்டையுமே பேசுனீங்கன்னா கூட ஒரு படிக்கிற சர்க்கிள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ உங்களை யாராவது நெகட்டிவா பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட முதல்ல பேசுறதை கட் பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம முயற்சியை பாதிக்கும், நம்ம உழைப்பை அஃபெக்ட் பண்ணும். உழைப்பு அப்படிங்கிறது உடல் உழைப்பு மட்டும் கிடையாது. நான் படிக்கணும், நான் பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம்
படிக்கிறத மட்டுமே உழைப்பா போடுறோம்ல, அதுவும் உழைப்பு தான். உழைப்பு அப்படின்னா காலையில இருந்து போய் மூட தூக்குறதா உழைப்புன்னு கிடையாது. நம்ம ஃபியூச்சர்ல அதோட பெனிஃபிட் என்ன, ஃபைனலா என்ன வேலைக்கு போனாலும் உழைச்சு ஃபைனலா கிடைக்கக்கூடியது மணி, ஏர்னிங். சோ அந்த ஏர்னிங்காக இப்ப நீங்க உழைக்கக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள்ல கூட நம்ம பார்த்திருந்தோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி. உலகமே வேணாலும் கிடைக்கும், ஆனா அதுக்கான காலத்துல கரெக்டா என்ன பண்ணணும், உழைக்கணும். காலம் இருக்கும், அதுக்கான உழைப்பை கொடுத்தா அந்த காலத்துக்கு வேல்யூ. நீ உழைப்பை கொடுக்கலைன்னா அந்த காலத்துக்கு வேல்யூவே இல்லை. சரிங்களா? அதனால நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க. எப்பயுமே டிராப் ஆகாதீங்க. ஏற்றம் இறக்கம் வரதா செய்யும். பட் ஸ்டார்டிங் எண்டுங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நம்ம எப்போ சக்சஸ் ஆறமோ அது வரை இருக்கணும். எண்டு வந்து சக்சஸ்ல தான் இருக்கணும். அதுக்கு கேப்ல எண்ட் ஆயிடக்கூடாது. கண்டினியூட்டி இருக்கணும். அது ஸ்லோ ப்ராக்ரஷனா இருக்கலாம், இல்ல ஃபாஸ்டா இருக்கலாம், இல்ல மிடிலா இருக்கலாம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப மைனூட் லெவல்ல ப்ராக்ரஸ் இருக்கணும். சரிங்களா? அப்பதான் சக்சஸ் நீங்க பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது டே 17. இது ஆக்சுவலா ஸ்கூல் புக் கொஸ்டின். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வந்து எல்சிஎம் எஸ்சிஎஃப்ல 4 பார்ட் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரலா ஓவரால் கான்செப்ட் பார்த்தோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் 5 டைப், அடுத்து 10 டைப், அடுத்து அப்ளிகேஷன் மட்டுமே ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஒரு லென்த்தான வீடியோ, ஒரு 1 ஹவருக்கு மேல வந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கூல் புக் கையில இருந்தா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பயிற்சி வந்து 6th ஸ்கூல் புக்ல செகண்ட் டேர்ம் எண்கள். இதுல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா எல்சிஎம் எஸ்சிஎஃப் தான். ஃபுல்லாவே இந்த பாடத்தை ஃபுல்லாவே பார்த்துருவோம். சரிங்களா? மொத்தம் இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 21 பேஜஸ் இருக்கு. நான் முடிஞ்ச வரை இந்த இதுல 10 பேஜ் கம்ப்ளீட் பண்றேன். சரிங்களா? அடுத்த 10 பேஜ் அடுத்த கிளாஸ். அப்படி பார்த்தோம்னா 2 வீடியோ முடிக்க பார்க்கலாம். சோ அது வீடியோ லென்த்தை பொறுத்து பார்ப்போம். 1/2 hour to 40 minutes ஒரு வீடியோ கட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்பதான் நமக்கு அடுத்த எடிட்டிங் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. சரிங்களா? இல்ல அப்படியே ரொம்ப ஹேங் ஆகுது. நம்ம வந்து டைரக்டா இப்போ வீடியோ இல்லாம லைவா கொடுத்தோம்னா நீங்க சொன்னீங்க 12 மணி நேரம் நிப்பேன் நானு. பட் இப்போ வீடியோன்றப்போ ஒரு 40 minutes அதிகபட்சம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். நினைவு கூறுதல். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஒற்றையன் இரட்டையன் நம்ம கான்செப்ட்ல ஃபர்ஸ்டே பார்த்திருப்போமா? வாட் இஸ் ஆட் நம்பர், வாட் இஸ் ஈவன் நம்பர். ஒற்றையன் அப்படின்னா 2 சம குழுக்களாக பகுக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆட் நம்பர் cannot be split into 2 equal parts. ஒரு ஒற்றையனை 2 ஈக்குவல் சமமா பிரிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் ஒற்றையன். சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? ஒற்றையன் எதுலலாம் முடியும்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? 1 3 5 7 9 1 3 5 7 9 இதெல்லாம் எண்ட் ஆனா அதுக்கு பேர் என்னது? ஆட் நம்பர். ரெண்டாவது, if a number can be divisible by 2 that gives the remainder value 1. ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதியாக 1ஐ கொடுத்தால் அந்த எண்ணுக்கு பேர் என்னது? ஒற்றையன். இதெல்லாம் அது கான்செப்ட். சோ அதனால இங்க கொடுத்திருக்காங்க ஒற்றையன்கள். அடுத்து இரட்டை எண்ணா என்னது? if a number divisible by 2 that gives the remainder value is 0 or without remainder. ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதியாக 0ஐ கொடுத்தாலோ அல்லது மீதியை தரவில்லை என்றாலோ அது என்ன சொல்லலாம்? இரட்டை எண் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம 0 2 4 6 8 எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்த விஷயம் தான். அது கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துடலாம். இப்போ இதுல நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, இதுல இருந்து 1 வேர்ட் கேட்கலாம். கூட்டுல ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்போதும் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்களா? நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. ஒற்றை எண் ஒரு 3, இரட்டை எண் ஒரு 4, ரெண்டையும் கூட்டுங்க. 4 3 எவ்வளவு? 7. கிடைக்கிறது என்னது? ஒற்றையன். இப்படிதான் எடுக்கணும். சரிங்களா? இது கூட்டுறா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் பெருக்கினால் ஒரு 3ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். அப்ப என்ன ஒரு 12 கிடைக்கிறது. அப்ப கண்டிப்பா என்னது? ஒரு இரட்டை எண், ஈவன் நம்பர். மூன்று ஒற்றை எண்களை பெருக்கினால் 3 ஒற்றை எண்ணா 3 5 7 கூட எடுத்துக்கோங்களேன். 3 5 15 15 7 எவ்வளவு? 10 7 70 105. அப்ப இது என்ன நம்பர்? ஒற்றை எண் தானே. 3 ஒற்றை எண்ணை பெருக்கினால் ஒற்றை எண் தான் கிடைக்கும். இதுல 2 ஒற்றை எண்ணை பெருக்கினாலும் ஒற்றை எண் தான் கிடைக்கும். திரும்ப அது கூட இன்னொரு ஒற்றை எண்ணை பெருக்கினாலும் ஒற்றை எண் தான் கிடைக்கும். எத்தனை ஆட் நம்பரை பெருக்கினாலும் ஆன்சர் இஸ் ஆட் நம்பர். அவ்வளவுதான். சரிங்களா? ஆட் நம்பர் பவர் எனிதிங், ஆன்சர் வில் பி இன் ஆட் நம்பர். புரிஞ்சதா? இதெல்லாம் சின்ன சின்ன கூற்றுகள் கண்டிப்பா மைண்ட்ல ஏத்தி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மைண்ட்ல ஏறல, நான் இதை மனப்பாடம் பண்ண போறேன்னா நோட் எழுதிருங்க வரிசையா. எக்ஸாம்பிள் எழுதுனா ஈஸி. 1 என்ற எண் ஒற்றை எண். ஓகே, இது நல்ல கொஸ்டின்மா. இப்ப பாருங்களேன், 1 2 3 4 இங்க முன்னாடி 0 இருக்கா? இப்போ இது ஒற்றை எண், இது இரட்டை எண். அடுத்து ஒற்றை எண் இரட்டை எண். அப்ப 0 என்ன எண் அப்படின்னு கேக்குறாங்க. அது சில பேர் ஒற்றை எண்ணும் இல்லை இரட்டை எண்ணும் இல்லைன்னு, அது தப்பு. இங்க கண்டிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? 1 என்ன நம்பர்? ஒற்றை எண். இங்க பாருங்க, ஒரு இரட்டை எண் 4க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? 3 ஒற்றை எண். 3க்கு முன்னாடி இருக்கிறது இரட்டை எண், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒற்றை எண். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா இரட்டை எண். 0 ஓர் இரட்டை எண். இது தெளிவா இருக்கணும். இதை 1 வேர்ட்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து சண்டை போடுவாங்க. 0ங்கிறது இரட்டை எண் கிடையாது, ஒற்றை எண். ஏன் அது வந்து 0னா நம்பரே கிடையாது, வேல்யூவே இல்லையே, இப்படிதான் சொல்லக்கூடாது. புக்ல கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினை தப்பா பண்ணிட்டு அதுக்குமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், திரும்ப வந்து நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா புக்ல சொல்லியிருக்காங்க, அதுக்கான மீனிங்கும் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா எல்லா எக்ஸாம்லயுமே இப்படி ஒரு கொஸ்டின் நடக்குது. போன டைம் ஒன்னும் இல்ல,
போன எக்ஸாம் பிசி எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கேட்டாங்க பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கான ஃபார்முலா. அது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஆன்சர் கீழ அதான் வந்துச்சு. சில பேர் ஏன் இப்படி வந்தா ஏன் தப்பு இல்ல அப்படின்னாங்க. கான்செப்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா சொல்றதை ஏத்துக்கணும், இல்லைன்னா நான் புக்ல காட்டுற எக்ஸாம்பிளையாவது பாத்துறணும். சரிங்களா? திரும்ப நீங்க ஒருவேளை எக்ஸாமுக்கு அப்புறம் பேசுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வீடியோ தான் எடுத்து அனுப்பணும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. 0 என்ன நம்பர்? இரட்டை எண். சரிங்களா? திரும்ப கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓவர். ஆட் நம்பர், ஈவன் நம்பர். அடுத்து காரணி. இத வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. ஒன்னு என்னன்னா, நம்ம எல்சிஎம் எஸ்எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? எம்னா மல்டிபிள், எஃப்னா ஃபேக்டர்னு பார்த்தோமா? அததான் இங்க கொடுக்குறாங்க. காரணினா என்னது? ஃபேக்டர். ஃபேக்டரை எங்க பார்த்தோம்? HCFல பார்த்தோம்ல. மல்டிபிள் எங்க பார்த்தோம்? எல்சிஎம்ல பார்த்தோம். அதேதான் இங்க இருக்கு. அப்ப ஃபேக்டர்னா என்ன? இப்ப பாருங்களேன், 6 அப்படிங்கிற நம்பர் 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம். சரிங்களா? அப்போ 6ஓட ஃபேக்டர்னா என்ன சொல்லலாம்? 1 2 3 6. அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதி இன்றி வகுக்கும் ஒரு எண் அதன் காரணி ஆகும். இது காரணிக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒன்று மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நம்பரோட ஃபேக்டர் 1 அதே நம்பரும் இருக்கலாம். அது 2 மட்டுமே ஃபேக்டரா இருந்தா அதுக்கு பேர் என்னது? பிரைம் நம்பர். பகா எண்ணுக்கு 1 அதே நம்பர் தான் என்னவா இருக்கும்? காரணியா இருக்கும். ஒரு எண்ணிற்கு ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். எப்ப சமமா இருக்கும்? அதே நம்பரா இருந்தா சமமா இருக்கும். இப்ப பாருங்களேன், 6க்கு இது இந்த 3 கண்டிஷன் பாருங்க. மீதி இன்றி 6 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 6 வகுக்கும். சரிங்களா? அதுல 1 ஒரு காரணி, 6 ஒரு காரணி. அதான் ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், இந்த காரணி இந்த நம்பருக்கு சமமாகவோ, சமமா இருக்குல்ல, அல்லது அதை விட எப்படி இருக்கு? குறைவாகவோ தான் இருக்கும். இதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணிற்கு சமம், குறைவாகவோ அல்லது சமமாகவோ. ஓகே, கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம படிக்கும் போது தெளிவா நம்பரை போட்டு படிச்சிட்டோம்னா எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? யோசிக்கவே வேணாம். மடங்குனா என்னது? நான் சிம்பிளா என்ன சொன்னேன்? எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அங்க மல்டிபிள் டெஃபினிஷன் சொன்னேன்ல, மல்டிபிள் இஸ் நத்திங் பட் டேபிள். அவ்வளவுதான். மடங்கு அப்படின்னா வாய்ப்பாடு. அப்ப வாய்ப்பாடு எழுதிருக்காங்க பாருங்க, நம்ம படிச்சதுதான். ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அதே எண் மடங்காவும் இருக்கும், காரணியாவும் இருக்கும். புரியுதா? அப்போ மடங்கு அந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட பெரிய நம்பர் வர போகும். காரணி அந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு கீழே வர போகும். அவ்வளவுதான். ஒரு எண்ணின் மடங்குகள் முடிவற்றவை. நல்லா புரியணும். ஒரு எண்ணின் காரணினா எதுல முடியும்? இது ஒரு முக்கியமான விஷயமா. ஒரு எண்ணோட இப்ப 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6ஓட காரணினா பின்னாடி எழுதிக்கோங்க. இது காரணி. எதெல்லாம் சொல்லலாம்? 6 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், திரும்ப 6ஆல வகுக்கலாம். இது எல்லாமே என்னது? காரணி. சரிங்களா? காரணி 1ஓட முடிஞ்சிருச்சு. மிக சிறிய காரணி 1 தான். அதுக்கு கீழே கிடையாது, 0 எல்லாம் கிடையாது காரணில. சரிங்களா? ஆனா மடங்குன்னு வந்தா 6 6 2 12, 6 3 18, 6 4 24. வாய்ப்பாடு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிக்கவே இருக்காது. இன்ஃபினிட்டிவ். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு எண்ணின் மடங்குகள் முடிவற்றவை. மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர், மல்டிபிள் ஆஃப் எ நம்பர் இஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்றாங்க. முடிவு இல்லாதவை. பாருங்க, சரியா தவறா? மிகச்சிறிய ஒற்றை இயல் எண். ஒற்றை எண்ல மிகச்சிறிய இயல் எண் எதுனா 1. 2 என்ற எண் மிகச்சிறிய இரட்டை முழு எண் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தப்பு. முழு எண்ணா 0 தானே? 0 இப்பதானே பார்த்தோம் ஈவன் நம்பர். அப்ப 0 தான் இரட்டை முழு எண்ல சின்னது. இயல் எண்ணுன்னு கேட்டாங்கன்னா 2 கரெக்ட். இது தப்பு. முழு எண்ணா 0ல ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அப்ப 0. ரெண்டாவது தப்பு. முதல் 1 கரெக்ட். அடுத்து 1 2 3 4 5. இது ரெண்டையும் கூட்டுறாங்க. 5ல முடிஞ்சிருக்கு. இங்க 3. 2 ஒற்றை எண்ணை கூட்டினா ஆன்சர் என்ன வரும்? இரட்டை எண் தான் வரும். இங்க ஒற்றை எண் சொல்றாங்க. இதுவும் தப்பு. ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். எஸ், அதே எண் காரணியாகவும் அமையும், மடங்காகவும் அமையும். 2 பேர் பார்த்தோம்ல. 6இன் மடங்கான ஒரு எண்ணானது 2 3இன் மடங்காகவும் இருக்கும். எஸ், 6இன் மடங்குனா 2ஓட மடங்காகவும் இருக்கும், 3ஓட மடங்காகவும் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இப்ப 6க்கு அப்புறம் 12 18 இருக்கு. இது கண்டிப்பா 2ஆவது வாய்ப்பால டிவைட் ஆகும், 3ஆவது வாய்ப்பால டிவைட் ஆகும். ஏன்னா இது 6ஆவது வாய்ப்பால டிவைட் ஆகுது. சரிங்களா? 7 என்பது 27 ஒரு காரணியா அப்படின்னு சொல்றாங்க. 27 காரணி என்னது? ஃபர்ஸ்ட் 27 2ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 3ஆல வகுத்தா 9 3 1. இவ்வளவுதான் 27 காரணி. 7 வந்து 27 காரணியான காரணி இல்ல. காரணம் என்னது? வாய்ப்பால வகுப்படணும்ல? இல்லை. 12 என்ற எண் 12 என்ற எண்ணுக்கு காரணி ஆகுமா அல்லது மடங்காகுமா? காரணியும் ஆகும், மடங்கும் ஆகும். பார்த்தோம். சரிங்களா? 30 என்ற எண் 10இன் மடங்கா? எஸ், காரணி கிடையாது. 30ன்றது 10ஓட மடங்கு. 10வது வாய்ப்பாடுல தான் 30 வரும். அப்ப மல்டிபிள் ஆஃப் 10 இஸ் 30. தட் இஸ் மல்டிபிள், மடங்கு.
ஒரு எண்களில் 3 காரணிகளை காரணியாக கொண்டுள்ளது. 3 காரணியாக கொண்டுள்ளதுன்னா ஒண்ணும் இல்ல, எந்த நம்பர் 3ஆல வகுப்படும் கேக்குறாங்க. which is divisible by 3? 12 is divisible by 3. next 24 காரணிகள். 24 1ஆல வகுப்படும், 2 3, அடுத்து 4ஆல வகுப்படும்ல 24, 6 8ஆல வகுப்படும்ல 4 8, அவ்வளவுதான். இதுல காரணிகளை விடுபட்டது என்னது? 4ம் 8ம். சிம்பிள். 6th புக் தானே, ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் வேகமா பாத்தீங்கன்னா வேகமா முடிச்சிடலாம். சரிங்களா? போக போக நான் ஸ்லோவா, எது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ ஸ்லோவா பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம ஸ்பீடா பண்ணிட்டு போயிடலாம். இதுல நம்ம எல்லாமே படிச்சதுமா, பகாயன் பகுயன்லாம் நம்ம உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்லயே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஹோம்வொர்க் கூட கொடுத்திருப்பேன், பேசிக் கான்செப்ட்ல பாத்துக்கோங்க, பேசிக் வீடியோஸ்ல. 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருக்கும் சொல்றாங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? பகாயன். பகாயனுக்கு 2 காரணி இருக்கும். ஒரு காரணி 1, இன்னொரு காரணி அதே எண்ணு. சரிங்களா? ஒரு இயல் எண்ணானது 2ற்கு மேற்பட்ட காரணிகள் 2+, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்லாம் மார்க் பண்றேன், அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, செவ்விய எண். செவ்விய எண் அல்லது நிறைவி எண் அப்படின்னு சொல்லலாம். செவ்விய எண் அல்லது நிறைவி எண் எதை சொல்றாங்கன்னா, ஒரு நம்பருடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. அந்த நம்பரோட ஃபேக்டர்ல அதுவும் வரும்ல, அதை மட்டும் விட்டுறணும். இப்போ 6ஓட ஃபேக்டர் 1 2 3 6, இது எல்லாமே ஃபேக்டர் ஆஃப் 6. சரிங்களா? இதுல இந்த 6 மட்டும் விட்டுருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது? இந்த 6 வருதா? அப்ப இதுக்கு பேரு செவ்விய எண். சரிங்களா? இதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் அப்படியே எழுதிக்கோங்க. செவ்விய எண்ல வராதது எதுன்னு கேட்பாங்க. 28ன்னு வச்சுக்கோங்களேன். 1 2வது வாய்ப்பாடுல வரும், 3 வராது, 4வது வாய்ப்பாடுல வரும், 5 வராது, 6 வராது, 7 வரும், 7 நாளா 28, அடுத்து 14 வரும், அதுக்கு அடுத்து 28 வரும். இதுல இதெல்லாமே ஃபேக்டர்ஸா? இதுல இந்த நம்பரோட ஃபேக்டர்ல அதே நம்பரை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் கூட்டுங்க. 2 1 3 3 4 7 7 7 14 14 14 28. சேம் நம்பர் வருதா? வந்தா அந்த நம்பருக்கு பேர் என்னது? செவ்விய எண். செவ்விய எண்ல எதெல்லாம் வரும்ன்றதை எழுதிக்கோங்க. 6 வருது, 28 வருது, 54 வருது, 496 வருது. இதெல்லாம் செவ்விய எண்ணுக்கு எடுத்துக்காட்டு. நானே எழுதிக்கோங்க. இதுல 1 மாத்தி கொடுக்கலாம். 96க்கு பதிலா 98 கொடுத்துட்டு புக் கான்செப்ட் தான் வரும், புக்ல இருந்து தான் வரும். இந்த 4 ஆப்ஷன்ல 3 கொடுத்துருவாங்க, 1 கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களா? பகா என்ன பகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க எழுதி பாருங்க, உங்களுக்கு அதுலயே தெரியும். பகா என்னன்னா என்ன மீனிங்? 1லயும் அதே வாய்ப்பாடுலயே வரும். பகு என்னன்னா வேற ஏதாவது வாய்ப்பாடுல வரும். உங்களுக்கு 10ல 5ல 2ல 3 ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா என்னது? பகு எண் போட்டு போயிடலாம். வரலைன்னா என்னது? பகா எண். அதை நீங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? தென் இதுல பாத்தீங்கன்னா அந்த சல்லடை முறை இருக்கு பாருங்க. இதுல கண்டிப்பா 100 வரை உள்ள எண்களை எடுத்து எழுதிக்கோங்க. 100 வரை உள்ள எண்களை கண்டிப்பா எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்க, 2 3 5 7 10 வரை உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இப்ப இதுலதான் கொஸ்டின் இருக்குமா? இதை இப்படியே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வரை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கா? 11 to 20 வரை 4 நம்பர் இருக்கும். 20க்கும் 30க்கும் நடுவுல 2 நம்பர் தான் இருக்கும். 30க்கும் 40க்கும் நடுவுல 2 நம்பர். 40க்கும் 50க்கு நடுவுல 3 நம்பர். சரிங்களா? 50 2 நம்பர். 60 to 70 2 நம்பர். 70ல 3 நம்பர். 80ல 2 நம்பர். லாஸ்ட் 1 நம்பர். சரியா? இல்ல புரியுதா? என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னு புரியுதா? இவ்வளவுதான் பகாயன். மத்த எல்லா நம்பருமே என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சோ இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 20க்கும் 30க்கும் இடையே உள்ள பகா எண்கள் எத்தனை? அப்போ நம்ம இதெல்லாம் சீரியஸா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகா எண் 90க்கும் 100 கடையில தான் இருக்கு. 3 பகா எண் எங்க இருக்குன்னு பாருங்க. கரெக்டா 2 2 கேப்ல 3 பகா எண் இருக்கு. 2 4 2 2 ஒரு 3 2 2 ஒரு 3 அடுத்து 2 1. இப்படி ஞாபகம் வச்சா கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அந்த டைம்ல கன்ஃபியூஸ் ஆகலாம்னு சொல்றேன். இன்னொன்னு, 1ல முடியக்கூடிய பகா எண் எத்தனை? 1 2 3 4 5. இதுவும் சொல்லிருக்கனா? இதையுமே நீங்க எங்க எடுத்துடலாம். 2ல முடிகிற பகா எண் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்கும். இங்க பாருங்க, 3ல 1 2 3 4 5 6 7 7 பகா எண். 4ல இருக்காது, 6ல இருக்காது, 8ல இருக்காது, 10ல இருக்காது. 5ல 1 தான் இருக்கும். 5லயும் இந்த 2லயும் 1 தான் இருக்கும். இதையும் நம்ம ஃபுல்லாவே கேன்சல் பண்ணி விடலாம். அப்ப இதெல்லாம் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மிச்சத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா 7ல பாருங்க 2 4 6, 9ல 1 2 3 4 5. அவ்வளவுதான். இப்படி தெளிவா பாத்தீங்கன்னா முடிஞ்சது. சரிங்களா? 2 ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்பர் கொஸ்டின் இப்ப எடுத்துக்காட்டு 1க்குள்ள வர்றோம். 42 மற்றும் 100 ஆகிய எண்களை அடுத்தடுத்த இரு பகா எண்களின் கூடுதலாக எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. 42 நான் இப்ப சிம்பிளா இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்னா,
2 பிரிச்சோம்னா 20 பக்கத்துல வரும். 20க்கு முன்னாடி என்ன பகாயன், பின்னாடி என்ன பகாயன், அப்படி யோசிங்க, சிம்பிளா இருக்கும். 20க்கு முன்னாடி என்ன இருக்கு, 19 பகாயன்னா, 20க்கு பின்னாடி 21 வராது, 22 வராது, 23. சோ இது ரெண்டையும் கூட்டினா 42 வருதா, ஆன்சர் முடிஞ்சது. புரியுதா? இப்ப அடுத்து என்ன இருக்கு, 100 இருக்கு. 100 2 பிரிச்சா சென்டர்ல என்ன வரும், 50. 50க்கு முன்னாடி 49 ஏழா வாய்ப்பால வந்துடும். 48 2வது வாய்ப்பால வந்துடும். 47 எந்த வாய்ப்பாலே வராதுல்ல, 47 ஒரு பகாயன். அப்ப 47 கூட எதை கூட்டினா 100 வருது, 53 தான். அப்ப இதுவும் பகாயன்னா ஆன்சர் முடிஞ்சது. 47 53. முதல்ல சென்டர் நம்பர் எடுங்க, அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு ஆன்சர். 31 மற்றும் 55 ஆகிய எண்களை எவையேனும் 3 ஒற்றை பகாயன்களின் கூடுதலாக எழுதுக. இப்ப 3 பிரிக்க சொல்றாங்க. அப்ப 3 பார்ட்டா பிரிங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் 3 பார்ட்டா பிரிக்கிறப்போ 10க்குள்ள 20க்குள்ள 30க்குள்ள அந்த மாதிரி பிரிக்கலாம். இல்ல 5ல இருந்து 10, 10ல இருந்து 20. சரிங்களா? அந்த மாதிரி பிரிங்க. இப்போ நீங்க இதை இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒண்ணு இல்லாம கேட்பாங்க. ஓகே, இப்போ 31 பகாயன் காரணிகளில் வராதது எது? கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 ஒற்றை பகாயன்கள் அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 31ஓட ஆட் பிரைம் நம்பர், which are the odd prime numbers are in 31. அதாவது the odd prime number of find the 3 odd prime number of 31 அப்படி கொடுப்பாங்க. 31இன் 3 ஒற்றை பகாயன்களை காண்க. ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்ப 5 7 13 19. சரிங்களா? இப்ப நம்ம இதை எடுக்கும் போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் கூட்டினா 31 வருதுன்னு பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் கூட்டினா என்னாச்சு, 32. அப்ப இது வராது. 5 7 எத்தனை 12. 12 கூட எதை கூட்டினா 31 வரும், 5 7 12, 12 கூட 19 கூட்டினா வருமா? அப்ப இது 3 ஒற்றை பகாயன் எதோடது, 31ஓடது. சரிங்களா? வேற நம்பர் வராது. இப்ப 8 வேற எது கொடுத்தாலும் வராது. இது இந்த மாதிரி தான் கான்செப்ட் எடுக்கணும். நமக்கு இந்த மாதிரி விரிச்சு எழுதுங்க, அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா கேட்க மாட்டாங்க. நமக்கு என்னது ஆப்ஷன் இருக்கும்ல, அப்ப இதெல்லாம் தேவையில்லாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருக்கும், அப்ப ஆப்ஷன் எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இந்த கான்செப்ட் எழுதிக்கோங்க. இரட்டை பகாயன், ட்வின் பிரைம் நம்பர். ட்வின் பிரைம் நம்பர், வாட் இஸ் ட்வின் பிரைம் நம்பர்? இரட்டைப்படை பகாயன்கள். இரட்டைப்படை பகாயன்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும், 2ஓட கேப்புமே 2ஆ இருக்கணும். இப்ப 5க்கும் 7க்கும் கேப் என்ன இருக்கு, 2. ரெண்டுமே பிரைம் நம்பரா, ட்வின் பிரைம் நம்பர். அது மாதிரி பாருங்க, 17 19 ட்வின் பிரைம் நம்பர். சரிங்களா? ஓகே, இதுக்கு பேரு இரட்டை பகாயன் ஜோடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மெயினா இந்த 2 தான். 5 7 இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 11 13 வராதுல்ல, 13க்கு அப்புறம் 15 வராது, 17 19 தான் வரும் ஸ்ட்ரெயிட்டா. அப்புறம் 23 25 வராது, 27 வராது, 29 31 வருமா, 29 31 வரும் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை பகாயன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பகாயன் மூன்றன் பகா மூன்றன் தொகுதி, இது ட்ரிபிளேட்னு சொல்லுவாங்க. ட்ரிபிளேட், பிரைம் ட்ரிபிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, 3 நம்பர், இப்ப 3 5 7. இந்த பிரைம் ட்ரிபிளேட்ல என்ன ஒரு விஷயம்னா, இதுல வரக்கூடிய 3 நம்பர் இது மட்டும்தான், வேற எதுவுமே வராது. இந்த மாதிரி கண்டினியூஸா ஒன்னு கேப்ல, அதாவது ஒரு நம்பர் விட்டு 3 நம்பர் கண்டினியூஸா வரக்கூடியது மூன்றன் பகாயன் தொகுதி. இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அவ்வாறு அமையும் ஒரே பகா மூன்றன் தொகுதியானது 3 5 7 மட்டும்தான். அதனால இதை கேட்கலாம். சரிங்களா? வேற எதுவுமே இப்படி வராது. 3 5 7 13 15 17 இல்ல 23 25 27 இல்லைன்னா 19 4 கேப் போட்டு கேட்கலாம். அப்படி எப்படி கேட்டாலும் எழுதிட்டீங்கன்னா அடுத்து இது ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்களின் வகுப்படும் தன்மைக்கான விதிகள், இது நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா வீடியோவே போட்டிருக்கோம். சோ ஸ்பீடா சொல்லிடுறேன், அந்த வீடியோ பாத்துருங்க. முன்னாடி போட்டிருப்போம். சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் பாருங்க. ஒரு நம்பர் 2ஆல வகுப்படணும், நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? இப்ப பாருங்க, 4 5 கொஸ்டின் நம்பர் அப்படியே வரும். என்ற எண் 2ஆல் வகுப்படும் எனில் இரட்டை இலக்கமா, இரட்டை எண்ணாகும். எஸ். லாஸ்ட் நம்பர் என்னது, 8. நமக்கு இதான லாஜிக். 8னா என்னது, ஈவன் நம்பர். அவ்வளவுதான் ஆன்சர். இங்க 7 என்ன நம்பர், ஒற்றைப்படை எண், அப்ப வகுப்படாது. ஓகே, 3ஆல் வகுப்படுறதுக்கு என்ன லாஜிக் பாருங்க. 3ஆல் வகுப்படும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லா எண்ணையும் கூட்டுங்க சொல்லியிருக்காங்களா. 3 ஏனெனில் இங்கு இலக்கங்களின் கூடுதல், எல்லாத்தையும் கூட்டுனா 21, அதை கூட்டுனா 3 அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி வேணாம். நம்ம எப்படி படிச்சிருக்கோம், கேன்சலேஷன். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இதுல பாருங்க, 6 3ஆவது பல்ல கேன்சல் பண்ணலாம். 5 4 3, ஒரு 3 கேன்சல், 1 2 3 கேன்சல் ஆயிருச்சா, அப்ப டிவிஷன், டிவிசிபிள் பை 3. அவ்வளவுதான். அப்படி அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நான் உங்களுக்கு டிவிசிபிலிட்டின்னு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் பாருங்களேன், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க.
ஓகே, இப்போ இது பாருங்க 107 3 வகுப்படுமா வகுப்படான்னு கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, 107னா 1 1 7 8 9 இருந்தால் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அப்போ வராது, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 5 மடங்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 5ஆல் வகுப்படுறதுனா இது நமக்கு தெரியும். 5 10 15 நான் உங்களுக்கு அப் டு 11 வரை வரிசையாக சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்க, லீப் ஆண்டுகள் 2ஆல் வகுப்படுமா? லீப் ஆண்டு 2ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. லீப் ஆண்டுனா 4 வருஷத்துக்கு 1 டைம். அப்போ அந்த நம்பர் 4ஆல் வகுப்பட்டா 2ஆல் வகுப்படாதா? கண்டிப்பாக வகுப்படும். லீப் ஆண்டுகள் 2ஆல் வகுப்படுமானா வகுப்படும். ஆனா 2ஆல் வகுப்படுற எல்லாமே லீப் ஆண்டானா கிடையாது. 4ஆல் வகுப்பட்டாதான் லீப் ஆண்டு. சரிங்களா? முதல் 4 இலக்க எண்ணானது 3ஆல் வகுப்படுமா? முதல் 4 இலக்க என்னது? 1 2 3. இதுதானே ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இதுல 1 தான் இருக்கு, 3 இல்ல, அப்ப வகுப்படாது. சரிங்களா? முதல் 4 இலக்க எண்ணானது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா 3ஆல் வகுப்படாது. அடுத்து உன்னுடைய பிறந்த நாள் 3ஆல் வகுப்படுமா? இது நம்மளே எடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பெருசா கொஸ்டின் எதுவும் இல்லை. 4ஆல் வகுப்படும் தன்மைனா என்னன்னா கடைசி 2 நம்பர். இப்போ 20 24 28 இப்படி கடைசி 2 நம்பர் முடியுது இல்ல, அது 4ல் வகுப்பட்டா போதும். அது ஏன் அப்படிங்கிற லாஜிக்கும் வீடியோல சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. சரிங்களா? பார்க்காதவங்க வீடியோ கரெக்டாக பாத்துக்கோங்க. அது மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல எந்த ஒரு வீடியோ நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா, இந்த வீடியோவை நம்ம எப்போ ரெடி பண்ணாலும் டெலகிராம் சேனல்ல போட்டுருவேன். அதனால நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம அப்டேட் ரெகுலரா வரும். இப்போ நீங்க டவுட் கேட்டிருக்கீங்க, சடனா ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவேன். டெலகிராம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த தமிழ் புக்கை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் எத்தனை? 9. ஓகே, 10 பேஜ் 11 பேஜ் முடிச்சோம்னா அடுத்த வீடியோ இன்னொரு 11 பேஜ் முடிக்க பார்ப்போம். ஏன்னா பயிற்சிகள் அதிகமாக வர பயிற்சி கொஸ்டினே சால்வ் பண்ணணும்ல. ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னா போயிடுவேன். இப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லும்போது டைம் ஆக தான் செய்யும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ஆல்ரெடி பார்த்ததுனால வேகமாக பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், நம்ம ரூல்ல பாருங்க. 7ஆல் வகுப்படும் இது இருந்தாலும் கூட சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்வதால் வழக்கமாக 7ஆல் வகுப்பது எளிதானது. அது ஸ்கூல் புக்ல மட்டும் இல்ல, RS அகர்வால் எல்லா புக்லயும் இதுதான் கான்செப்ட். ஆனா 7ஆல் எப்படி வகுப்படும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? 343 கடைசி நம்பரை பிரிங்க, 2ஆல பெருக்குங்க, 6 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 28, பிரிச்சீங்கன்னா 2ஆல பெருக்கணும், அப்போ 16 டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா 14. இப்ப மறுபடியும் 2ஆல பெருக்குனீங்க, 4 பிரிச்சுன்னா 8, அப்ப டிஃபரன்ஸ் 7. இந்த அளவுக்கு பண்றதுக்கு பதிலா 28 டிவைட் ஆகும் தெரிஞ்சாலும் முடிஞ்சதுதான். பட் இதுக்கு பண்ண வேணாம், நம்ம 7ல வகுத்தாலே தெரிஞ்சிடும். 7னா 4 28 9 63 ஆன்சர் முடிஞ்சா, இதுக்கே இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு தான் புக்லயுமே சொல்லியிருக்காங்க. அதை நான் மட்டும் சொல்லலை, ஏன்னா நான் கிளாஸ்ல சொல்றப்ப யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை இவருக்கு 7 தெரியாது போல, அதனால அப்படியே நைஸா எஸ்ஸாகிறதுக்காக 7 வேணாம் கஷ்டம்னு சொல்றாருன்னு. இது புக்ல இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த டெஃபினிஷன் இருக்கும். 7 வந்து நார்மலா வகுத்துருங்க, அதான் பெஸ்ட். 8ஆல் வகுப்படும் தன்மை, ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும் அப்படின்னா 8ஆல் வகுப்படும் சொல்றாங்க. ஏன்ற ரீசன் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம டிவிசிபிலிட்டி வீடியோ தெளிவா பாருங்க, எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நம்பர் 4லன்னா 2 டிஜிட் பாக்குறோம், ஏன் 2 டிஜிட் பாக்குறோம்? 3 டிஜிட் பார்க்கலாம்ல, அதுக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்லியிருக்காங்க. இப்போ 8க்கு ஏன் 3 டிஜிட் பாக்குறோம், அதுக்கான ரீசனும் இருக்கு. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சொல்லியிருக்கேன், இதுக்கான ஆன்சரும் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் கொஸ்டின் நடத்தி உங்களை சால்வ் பண்ண சொல்லி அதுக்குமே ஹோம்வொர்க் கேட்டிருப்பேன். 9ஆல் வகுப்படுறதுக்கு நம்ம லாஜிக் என்ன பார்த்தோம்? கேன்சல் பண்ண சொன்னேன்ல. இப்போ ஒரு 9 கேன்சல். சரிங்களா? 5 6 எத்தனை? 11 11 7 18 9 பல கேன்சல் ஆயிரும்ல, அவ்வளவுதான், முடிஞ்சது, கேன்சல். ஒரு நம்பர் 10ல முடியும்னா 0, அவ்வளவுதான். இந்த 11ஆல் வகுப்படும் தன்மை இப்போ கூட பார்த்தோம். எங்க பார்த்தோம்? மென்சுரேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சண்டே எவ்ரி சண்டே ஈவினிங் 8 மணிக்கு நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி சேனல்ல என்ன போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய்கிட்டு இருக்கு. அதுல எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொஸ்டின் 8 மணிக்கு சாயந்தரம் சால்வ் பண்றோம். இப்போ லாஸ்டா 3 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. 3வது கொஸ்டின் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணோம். ஒரு உருளையோட இடைக்கண்டம், அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கனஅளவு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் பை எங்கெல்லாம் வருதோ என்ன சொன்னேன், 11ல டிவைட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அப்போ 11ல டிவைட் ஆகும்னா எப்படி பார்க்கணும், இங்க பாருங்க, கிளியரா சொல்லியிருப்பேன். 2 5 6 7 9 5 இப்படி இருந்தா ஒரு லைன் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை கூட்டுங்க, கேப்ல விட்டதெல்லாம் தனியா கூட்டுங்க. 2 6 8 8 9 17 5 5 10 10 1 17 டிஃபரன்ஸ் 0 வருதா, அப்ப இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகும். கரெக்டா? இதெல்லாம் பார்த்த லாஜிக் தான். இது பாருங்களேன், முடிஞ்சா இந்த நம்பர் டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதான்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நீங்க முடிஞ்சா ஆன்சர் பண்ணிருக்கமா ஒரு டேபிள் போட்டு. ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்கலாம்ப்பா. இப்போ இந்த நம்பரை கொடுத்து 1 3 6 5 0 4ஆல் வகுப்படுமா, இதை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இதெல்லாம் ஃபார்ம் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். முடிஞ்ச வர இதை ஃபுல்லா சால்வ் பண்ணிருங்க. புக் இருந்தாலும் சரி, புக் இல்லைன்னா நோட்ல டேபிள் போட்டு எழுதி இதை அப்படியே எதுலலாம் வகுப்படும் அப்படின்னு எழுதுங்க. இல்லை நீங்க எல்லாத்தையும் எழுதினா கூட 99 அப்போ 2ஆல வகுப்படாது, கண்டிப்பா 3ல வகுப்படும், 4ல வகுப்படாது, 5ல வகுப்படாது, 6ல வகுப்படாது, 8ல வகுப்படாது, 9ல வகுப்படும், 10ல வகுப்படாது, 11ல வகுப்படும். எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ 300 2வது வாய்ப்பாடுல வகுப்படும், 3வது வாய்ப்பாடுல வகுப்படும், 4வது வாய்ப்பாடுல வகுப்படும், 5ல வகுப்படும், 6ல வகுப்படும், 8ல
8 5 40, 40 வந்து 300 வருமா அப்படின்னா வராது. 8ல் வகுப்படாது, 9ல் வகுப்படாது, 10ல் வகுப்படும், 11ல் வகுப்படாது. அவ்வளவுதானே. இதே மாதிரி ஃபுல்லா முடிங்க. 2 நிமிஷம் ஆகுமா? டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்படி 2 நிமிஷம் ஆனா ஓகே. ஒருவேளை உங்களுக்கு 5 நிமிஷம் ஆனா நீங்களாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதை பண்ணி இதெல்லாம் தேவையா விட்டுட்டு போயிருவீங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணதான் ஸ்பீடு வரும். நம்ம ஸ்பீடா பண்றோம்னா சும்மா எடுத்தோடனே வந்துடாது. இப்போ இதெல்லாம் சப்ப கொஸ்டின் தான், சின்ன கொஸ்டின் தான். இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அலட்சியமா விடுவீங்க. இதை பண்ண மைண்ட் என்ன ஆகும்? அடாப்ட் ஆகும். நிறைய ஒர்க் அவுட் பண்ண மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கூட பழகும். ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன விஷயம் நான் இன்னொரு வீடியோ தெளிவா சொல்றேன். ஒரு எந்த விஷயத்துக்கு கூட நம்ம அதிகமா பழகுறோமோ அது நமக்கு ஈஸியா மாறிடும். சரிங்களா? இப்போ நான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க மேக்ஸ் எனக்கு ஈஸியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸை விட மற்ற சப்ஜெக்ட் தியரி சப்ஜெக்ட் ஈஸின்னு சொல்றீங்க. என்ன ரீசன்னா நம்ம நார்மலா பேசுறது என்னது? தமிழ். படிக்கிறது என்னது? தமிழ். வெளியே ரோட்ல போகும்போது நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? தமிழ். எழுத்து அதே மாதிரி ஒரு பஸ்ஸை பாக்குறீங்க, பஸ் பேரை பாப்பீங்களா? எழுத்து. இப்படி எல்லாமே எழுத்துக்களா பார்த்து எண்களை கம்மியா தான் லைஃப்ல யூஸ் பண்றோம். அதனாலதான் அது மாதிரி இப்ப போன்ல கூட பாத்தீங்கன்னா நம்பர் மனப்பாடம் பண்ண மாட்டோம், அது பேரை சேவ் பண்ணி வச்சிடறோம். அப்ப எழுத்துக்களா பார்க்க எழுத்துக்கள் பழகிருது, எண்கள் நம்ம வாழ்க்கையில மறைஞ்சிருது. அதை நம்ம கால்குலேஷன்ல கொண்டு வர்றப்ப கஷ்டப்படுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி நம்ம லைஃப்ல எப்படி எழுத்துக்களை பாக்குறோமோ அதே மாதிரி எண்களோட பழகுங்க. பெருசா தெரியாத எண்களோட பழக வேணாம். நான் என்ன சொல்றேன்? வாய்ப்பாடு, ஸ்கொயர், கியூப் டெய்லி படிங்க. ஒரு 30 நாள் படிங்க. 30 நாள் ஒரு இதுல நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல. 30 நாள் நம்பரை திரும்ப கேட்க அது கூடயும் பழகிடுவீங்க. பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஒரு பழகின பாதையில டிராவல் பண்றதுக்கும் புது பாதையில டிராவல் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும், புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஏன்னா எந்த பாதையே தெரியாதே, போக மாட்டோமான்னு. பட் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் பழக என்ன ஆயிரும்? நமக்கு இதுக்கப்புறம் புது பாதையை தேர்றதோட இதுவே பெஸ்ட்னு தோணிடும். அந்த அளவுக்கு மேக்ஸ் கூட பழகுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் மைண்டு கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. பகா காரணிப்படுத்துதல் இது பாருங்களேன். இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. பிரைம் ஃபேக்டரைசேஷன், இதுக்கு பேரு பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 36 இருக்கா? 36 பாருங்க. பகா காரணிப்படுத்தும் முறைனா இப்படிதான் பண்ணுவாங்க. 36 ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 18. பகா காரணினா 2 இல்லைன்னா 3 இல்லைன்னா 5 இல்லைன்னா 7 இல்லைன்னா எங்க போகணும்? 11. 9 போகக்கூடாது. ஏன்னா 9 பிரைம் நம்பர் இல்லையா? கரெக்டா பிரைம் நம்பரா வரணும். சரிங்களா? அப்போ 9 2ஆல போட முடியாதா? 3. அப்போ 3ஆல போட்டீங்கன்னா 1. இதுதான் பகா காரணி. 2 2 3 3. இப்போ 3இன் பகா காரணிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா 2 3 அவ்வளவுதான். பகா காரணி முறையில் 36இன் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் எழுதணும். ஓகேவா? இது பாருங்க, காரணி செடி முறை. நம்ம முதல் பார்த்தது வந்து எல் டிவிஷன். காரணி செடினா நம்ம இப்ப 2ஆல வகுத்து கீழே எழுதணும்ல. 36 2ஆல தான் வகுக்கிறோம். பட் கீழே எழுதாம 2ஆல வகுத்துட்டு சைட்ல எழுத போறோம். அவ்வளவுதான். இதை 2ஆல வகுத்தா 9 சைட்ல எழுத போறோம். மறுபடியும் 2ஆல வகுக்க முடியாதா? அப்ப 3 3 அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் என்ன வரும்? இந்த சைடு இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. கடைசியா 2 கடைசியில எங்க முடியுதோ அது வரை எழுதுங்க. அப்படியே எழுதிங்கன்னா ஆன்சர் தான். 2 1 தான். இப்ப 36 இருக்கா? 3 அப்படின்னா என்ன வரும்? 3னா 12. 12 எப்படி பிரிக்கலாம்? 2 6. 6 எப்படி பிரிக்கலாம்? 2 3. அப்ப 3 2 2 3 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, இது ஒரு சூப்பர் கண்டிஷன். புக்ல நோட்ல தனியா எடுத்து ஸ்டார் பண்ணி எழுதிக்கணும். பெரும்பாலான எண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரும்பாலான எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6இன் மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 3 தவிர எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான எண்கள் தான். எல்லா எண்களும் இருக்கும்ன்றது ஐ திங்க் சொல்ல முடியாது. 6இன் மடங்குகளை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி 6இன் மடங்குல வர்ற எல்லா நம்பரும் சொல்லல. ஆனா பகா எண் 6இன் மடங்கு பக்கத்துல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். 6 இருக்கு இல்லைங்களா? 6ஓட மடங்கு என்னது? 6 12. இத பாருங்க. 6 12 18 24 30 இப்படி போய்கிட்டே இருக்கா? இதெல்லாம் 6இன் மடங்கு. சரிங்களா? 6இன் மடங்குல 1 கூட்டினா எவ்வளோ? 7. 6ல இருந்து 1 கழிச்சா எவ்வளோ? 5. ரெண்டுமே என்ன நம்பர்? பகா என்ன? 12 கூட 1 கூட்டினா எவ்வளோ? 11. இப்போ 1 கழிச்சா 11, 1 கூட்டினா 13. ரெண்டுமே என்ன நம்பர்? பகா எண். 18 கூட 1 கூட்டினா எவ்வளோ? 19. 1 கழிச்சா எவ்வளோ? 17. ரெண்டுமே என்ன நம்பர்? பகா எண்.
24 கூட 23. ஆனா 25 என்ன நம்பர்? பகா எண் இல்லை, பகு எண். இது கரெக்ட். இந்த தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லா நம்பரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பகா எண் எங்க தான் இருக்கும்? 6க்கு பக்கத்துல தான் கிட்ட இருக்கும்ன்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? பதினொன்னு 60 பயிற்சி 1.1 எத்தனை கொஸ்டின் இருக்கு? முடிச்சிடலாமா? பயிற்சி 1.1. ஓகே, பயிற்சி 1.1ல இந்த ஃபர்ஸ்ட் நான் 5 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். அடுத்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படியே நீங்க அடுத்தது நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பயிற்சி 1.1 11 60 என்ற எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களை தேடி கேட்கிறாங்க. 11ல இருந்து 60 வரை. அப்ப என்னெல்லாம் வரும்? 13 வரும், 17 வரும், 19, 23, 25 வராது, 27 வராது, 29. சரிங்களா? 29, 31. அடுத்து 34, 35 வராது, 36 வராது, 37, 39 வராது. அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 41, 43, 45 வராது, 46 வராது, 47. சரிங்களா? 3 நம்பர் வந்துருமா? 47க்கு அப்புறம் 50 வருமா? 48, 49 வராது. 50, 51, 13 போல வரும்ல, அப்ப கிடையாது. 53. அடுத்து 54 இல்ல, 55 இல்ல, 56 இல்ல, 57 வந்து 3வது வாய்ப்பால கேன்சல் ஆகும். ஏன்னா 60 கிட்ட வந்துருச்சா? 58, 59. ஓகே. சோ இப்போ ஆன்சர் எவ்வளவுன்னு பாருங்க. மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எனக்கு 12 வருது. செக் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. 29 மற்றும் டேஷ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள். 29 மற்றும் 31 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் 2 வரணும்ல, அப்பதான் இரட்டை பகா எண். 3, 7, 5, 3 என்ற எண் 9ஆல் வகுப்படும். ஆகையால் அந்த எண் டேஷ் ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 9ஆல் வகுப்பட்டா கண்டிப்பா எதுல வகுப்படும்? 3லயே வகுப்படும்ல. இதுதான் லாஜிக். இப்போ 9னா கேன்சல் பண்ணி பாருங்க. 5, 3, 8 இதுல 1 கொடுத்துட்டீங்கன்னா 9, இங்கே ஒரு 9 கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ கண்டிப்பா 3லயும் கேன்சல் ஆகும். மிகச்சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை எத்தனை? மிகச்சிறிய 4 இலக்க எண். மிகச்சிறிய 4 இலக்க எண் என்னது? 1, 0, 0, 0. சரிங்களா? இப்ப இத மாறுபட்ட பகா காரணிகள் 2 × 5 எவ்வளோ? நம்ம 2ன்னு எடுத்தோம்னா 2 × 5 10. சரிங்களா? 10 × 5. இப்ப நம்ம பிரிக்கும் போது பகா காரணிப்படுத்தல் முறை எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் இப்ப எல் டிவிஷன்ல போடலாமா? எல் டிவிஷன்ல போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சோம்னா கூட 2 × எவ்வளவு போடலாம்? 500. 500 2ஆல பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 250. 250 2ஆல பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 125. 125 5ஆல வகுத்தீங்கன்னா 25. மொத்தம் 5. மறுபடியும் 5. இதுதான் பகா காரணிகள். எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 × 2 4, 4 × 2 8, 8 5 40, 40 × 4 4 5 எவ்வளோ? 40 × 5, 40 × 5 2000. 40 × 5 200, 200 × 5 1000. கரெக்டா? சூப்பர். பகா காரணிகள் எண்ணிக்கைனா 2 ஒரு காரணி, 5 ஒரு காரணி. மொத்த காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 காரணி. 30 என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகள். மாறுபட்ட பகா காரணிகள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 2 காரணி மாறுபட்ட பகா காரணி. ஒன்னு 2, இன்னொன்னு 5. அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 2ஆல வகுத்தீங்கன்னா 15, 15 2ஆல வகுத்தீங்கன்னா 3, 5. இதுல 3 மொத்தம். சரிங்களா? மாறுபட்ட பகா காரணிகளை கூடுதல். இங்க மாறுபட்ட பகா காரணிகளை கூடுதல் கேட்டிருக்காங்க பாருங்க. கூடுதல்னா அப்ப 2 + 3 + 5. ஆன்சர் இஸ் 10. புரியுதா? பகா காரணி பிரிச்சிட்டோம், அடுத்து கூடுதல் பார்த்திருக்கோம். சரிங்களா? லாஜிக் புரியுதா? இந்த காரணி பகா காரணி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் லாஜிக். இப்போ இதுவரை நான் ஒர்க் அவுட் பண்ணது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட கண்டினியூட்டி நீங்க பண்ண வேண்டியது 2வது சரியா தவறா இருக்கு இல்லைங்களா? இது ஹோம்ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோம்ஒர்க் நீங்க 2 நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணிருங்கப்பா. 2, 3, 4, 5 அப் டு 12 வரை. சாரி 13, 14, 15, 20 வரை இருக்கா? சூப்பர். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஒன்லைனர் தான். சரிங்களா? நான் இப்போ ஒரு கொஸ்டின் நான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு கொஸ்டின் நான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 2 to 20. நீங்க எத்தனை பண்ண முடியுமோ பண்ணுங்க. முடிஞ்ச வரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்க போறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய இருக்கு, நான் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இது அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2
6வது வகுப்பு டேர்ம் 2ல சரிங்களா எக்ஸசைஸ் நம்பர் 1.1 தெளிவா எழுதணும். 1வது கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன். அதை காப்பி பண்ணிட்டு அப்படியே வரிசையா பண்ணிருங்க. 2ல இருந்து 20 வரை கிட்டத்தட்ட 19 கொஸ்டின் இருக்கு. எத்தனை பேர் 19 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். உண்மையா எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஈஸியான விஷயத்தை எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு 10 கொஸ்டின் மேல ஹோம்வொர்க் கொடுத்தா எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? நான் இதை சால்வ் பண்ணிடுவேன். நீங்க சால்வ் பண்ணணும்ல. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அதிகமாகும். முதல் நாள் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன், அடுத்த நாள் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? டவுட் கொஸ்டின் கிளாரிஃபை பண்ணுவோம் கிளாஸ்ல. உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்றேன். ஏன்னா இப்போ சால்வ் பண்றது மற்றபடி கிளாஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் திரும்ப ரிப்பீட்டடா கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லாத்தையும் பாத்துருங்க அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் இருக்காது. சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, டே பை டே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆறீங்களா, உண்மையிலே நான் சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்குதா, இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, சரி அப்படின்னு சொல்லுங்க. பட் மேத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு என்னால 1 hour வீடியோ கிளியரா கொடுக்க முடியும். சரிங்களா? 40 minutes குறைஞ்சது, அதிகபட்சம் 1 hour. அது வரைக்கும் வீடியோ கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? இது இல்லாம இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் வர்றதுனால சயின்ஸுக்கு சீரீஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதனால ஆரம்பிக்க போறேன். அது நம்ம பழைய சேனல்ல வரும். கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க பழைய சேனல் ஃபாலோ பண்ணுங்க. February 1ல இருந்து சயின்ஸ் இதே மாதிரி ரெகுலரா காலையில 5 மணிக்கு, இது 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியும். அங்க உங்களுக்கு 5 மணிக்கு அந்த வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடும் காலையில டெய்லி. சரிங்களா? டெய்லியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ரெகுலர் ஆகுது. ஸோ அது வர்றதுனால இது அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம். அது கிளாஸ் தனியா போகும். ஈவினிங் டெஸ்ட் 7 மணிக்கு தனியா போகுது. 7 மணிக்கு தமிழும் சயின்ஸும் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு பழைய சேனல்ல. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி சயின்ஸ் பழைய சேனல்ல சீக்கிரமா வரப்போகுது. ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மண்டேல இருந்து. சரிங்களா? 9வது புக்கு 10வது புக்கு தான் நம்ம டார்கெட். ஏன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல அதுதான் கொடுக்குறாங்க. அதனால அதை தெளிவா 9, 10 புக்கு தான். புக்கு இதே மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு வரியா நடத்திடுறேன். சரிங்களா? பட் அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2வது சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கும். மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 rupees வரும். பெர் டேக்கு 5 ரூபாய் வரும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சயின்ஸ் அதுல கொடுக்க போறது மெம்பர்ஷிப்ல தான் வரும். சரிங்களா? இப்பயே சொல்லிடுறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சேனல் போய்கிட்டு இருக்கும். 2024 முடிகிற வரைக்கும் உங்க சேனல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா நான் எல்லாமே கொடுக்க தான் போறேன். பட் உங்களோட ஃப்ளோ, நீங்க அடுத்தடுத்து என்கிட்ட இன்டராக்ட் பண்றீங்க, இந்த ஃப்ளோ குறையாம இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? சோ இந்த ஃப்ளோ குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஓகே, அடுத்து என்ன இருக்கோ அடுத்த சப்ஜெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பேன். அதனால நீங்க எந்த அளவுக்கு இன்டராக்டிவா கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சேனல்ல மேக்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இதை முடிப்போம். இதை முடிச்சுட்டு புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், இப்ப ரீசெண்டா முடிஞ்ச கொஸ்டினை பின்னாடி இருந்து சால்வ் பண்ணிட்டே போலாம். 2024 முடியும். 24ல கடைசி என்ன எக்ஸாம், மறுபடியும் வாங்க, அது அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும் சேனல்ல. பட் நீங்க இன்டராக்ட் பண்ண தான் நான் அடுத்த வீடியோ ரொம்ப அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பேன். சரிங்களா? பட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்ம். ஓகே? ஏதாவது டவுட் இருந்தா கீழே கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப்ஸ் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அதுல வந்துகிட்டு இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. குவிஸுமே ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரை குவிஸை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு பாடமா கொடுத்து முன்னாடி டெஸ்ட் வச்சோம் குவிஸ்ல. ஸோ அதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஸோ டெலகிராம் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் சேனல், இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல் மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ போட்டவனே லிங்க் நான் அதுல போட்டுருவேன். நீங்க அப்படியே போய் வீடியோ பார்த்துக்கலாம். எங்கேயும் மிஸ் ஆகாது. ஒரு ரெகுலர் அப்டேட் அதுல இருக்கும். சரிங்களா? யாரெல்லாம் நம்மகிட்ட கரெக்டா உண்மையா படிக்கிறீங்களோ கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால எனக்குமே வந்து ஒரு விஷயத்த டக்குனு இப்ப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப SSC எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ கொடுக்கணும், இல்ல அந்த மாடல் அடுத்து போற பேட்ச் போறதுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா நீங்க முதல்ல எனக்கு கூட கனெக்ட்ல இருக்கணும். கொஞ்சம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.